ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கம் செய்து கொண்டு அந்த மலை பிரசங்கத்திலே மனுஷர் காண வேண்டுமென்று உங்கள் தான தர்மங்களை செய்யாதிருங்கள், மனுஷரால் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதிருங்கள் என்ற காரியங்களை சொல்லிவிட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வரும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ தான தர்மம் செய்து உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உனது வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்றார். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. நம்முடைய வலது கையினாலே நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதை நம்முடைய இடதுகை அறியக்கூடாது என்று வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? இப்போ வலதுகை ஒன்றை செய்யுது, இடதுகை அதை அறியக்கூடாதாம். அப்படி என்றால் என்ன? அதை எப்படி அறியாமல் இருக்கலாம்? இப்போ இந்த கை கொடுத்தா இந்த கைக்கு தெரியுமா தெரியாதா? ஓகே, இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம். இது ஒரு காரியத்தை செய்யும்போது அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்ற பொருளிலே தான் ஆண்டவர் பேசுகிறார். இதில் பாதிக்கப்படுகிற அந்த வசனம் வலதுகை இடதுகை. இப்போ வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்போ இது எப்படி இது ஆகும் அல்லது எப்படி இது நடக்கும் என்றது தான் இப்போ நாங்கள் எங்களுடைய மனதிலே வருகிறது. சரி, இப்போ வலதுகை கொடுக்கக்குள்ளே நாங்கள் இடதுகை எங்கள் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கலாமா? இந்த கையை மறைச்சி வச்சுருக்கலாமா? இல்லை, இல்லை. நோட் பப்ளிக், சீக்ரெட்டாக இருக்க வேண்டும். சரி, ரகசியமாய் இருக்க வேண்டும். அதாவது பப்ளிசிட்டி செய்வதல்ல. இப்போ இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது? பப்ளிசிட்டி. சரியா? இப்போ அந்த பப்ளிசிட்டி என்று சொல்கிறது, அதாவது மற்றவர்களுக்கு காணும்படியாய். இப்போ நாங்கள் இப்போ இந்த சர்ச் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சர்ச்சால் ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சர்ச்சால் ஒரு காரியம் செய்தால் அது இப்போ நாங்கள் அதை வீடியோ எடுத்து அதையெல்லாம் நாங்கள் இதில் போட்டு காட்டி அதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுகிறோம் என்று சொல்வது சரியா? தவறா? சரி. சரி, இப்போ நாங்கள் சரியென்ற பக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. இப்போ சரியென்று சொல்வது யாருக்கு சரியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உதவி செய்த இந்த சபையில் உள்ள அங்கத்தவர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டியது அவசியமே தவிர, இதை நாங்கள் உலகத்துக்கு காட்டி எங்களுடைய சபை இத்தனை $1000 இன்னைக்கு இதுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி நீங்களும் எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்தால் அது எப்படி இருக்குது? இல்லை, அது எப்படி இருக்குது? அந்த மோட்டிவேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டால், நாங்கள் ஒரு இயக்கமாக ஒரு காரியமாக நாங்கள் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் சில காரியத்தை செய்கிறோம். ஆகவே நீங்களும் என்ன செய்யுங்கள் என்றால் டொனேஷனை அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பரெல்லாம் போட்டு நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா வருது. ஏன் வருது? இல்லை, உங்களுக்கு கொடுக்க தெரியாதா? இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய தெரியாதா? அவர்கள் உதவி செய்து காண்பிக்க வேணுமா? இது எது முக்கியம்? சபையும் செய்யத்தான் வேண்டும், சபையில் உள்ளவர்களும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை வெளியிலே கொண்டு போய் காண்பிக்கின்ற காரியங்கள் செய்வது என்பது அது ஒரு தவறான ஒரு காரியம் என்பதை இந்த ஆண்டவர் இயேசு இதில் சொல்லுகிறார். சில காரியங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு தேவை.
சரியா? இப்போ நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த காரியத்துக்கான ஒரு பதிவு அல்லது ஒரு கடிதம் அல்லது ஏதோ ஒரு காரியம் அது எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் அது செயல்படுத்தப்படுகிற அந்த ஆர்கனைசேஷன்லேயோ அல்லது அந்த நபர் ஒரு பர்சனலாக ஒருவர் செய்திருக்கிறார்னா அவருக்கு ஒரு ஆதாரபூர்வமாக ஒன்று வச்சுருக்கணும்னு விரும்பினா அவர்களிடத்தில் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். நானும் தான் காட்டியிருக்கிறேன், இங்கே செய்திருக்கிறேன், இங்கே செய்கிறேன், இப்படி செய்தால் இது அந்த ரங்கத்துக்குள் இல்லை என்பதைத்தான் இப்போ ஆண்டவர் இந்த வசனத்திலே அவர் சரி சொல்லுகிறார். சரி, இதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக, அதாவது இந்த அவயவம், அதாவது வலதுகை இடதுகை எல்லாம் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிறது. ஆகவே ஒன்று நடந்தால் அது மற்றதுக்கும் தெரியும் என்பதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதை மறைத்து வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்றால் இதற்கு கூட தெரியக்கூடாது என்ற வகையிலே ஆண்டவராகிய இயேசு இந்த காரியத்தை பேசுகிறார். சரி, இதை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சரியா? போன வருஷம் நீங்கள் எத்தனை தடவை உங்களுடைய தலையை சொரிந்திருக்கிறீர்கள்? ஞாபகம் இருக்கா? ஒரு இருக்கும் இல்லை? சரி, 6 மாதம், ஒரு வருஷம், சரி, ஒரு மாதம், கடந்த மாதம் இந்தியானே தெரியாது. அப்போ இதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களுக்கு தலை சொரிகிற போதெல்லாம் இந்த தலை சொரிதல் சொல்லி வலதுகை சொல்லி இடதுகை செய்யலை, இடதுகை சொல்லி வலதுகை செய்யவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தலை சொரிகிறது என்று சொல்லுகிற பொழுது அது உங்களுக்குள்ளே ஒரு இயக்கமாக மாறி இங்கே தலை சொரிகிறது, இன்ன இடத்திலே சொரிகிறது என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது அந்த உணர்வின் நிமித்தமாய் உங்களுடைய வலதுகையோ இடதுகையோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அல்லது எது அந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கோ, இப்போ நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம் வலதுகையில், இப்போ தலை சொரியுதுன்னு சொல்லலாம், அப்போ இடதுகை போகுது. அல்ல இடதுகையில் வேறு ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கலாம், தலை சொரியுது, வலதுகை போகுது. ஒன்றை ஒன்று அறிவித்து போகிற காரியம் அல்ல. ஆனால் எங்கேருந்து அறிவிக்கப்படுது? மூளையிலிருந்து அறியப்படுது. இங்கே சொரியுது என்ற உடனே இந்த சொரிகிறதுக்கு கரம் போகுது. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது யாரும் எதுவும் சொல்லி நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா காரியங்களையும், அதாவது இந்த ஒரு சொரிதல் என்று சொல்லப்படுகிற ஒரு பகத்தை எடுக்கும்போது எத்தனை தடவை ஒரு நாள் சொரிஞ்சிருக்கோம். இன்றைய காலையிலேருந்து இப்போ வரையும் வீட்டு இங்கே வந்திருக்கிறோம். இதற்குள்ளே எத்தனை தடவை தலை சொரிந்தீர்கள் என்று கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியல? ஏன் கணக்கு வைக்க இல்லை? அது உணர்வு சம்பந்தமான எங்களுக்குள்ளே இயங்குகிற ஒரு இயல்பான வாழ்க்கை முறை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னென்றால், இப்போது ஒரு கை செய்வதை இன்னொரு கை அறியாது இருக்க வேண்டும் என்றால், அதாவது நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இயற்கை ரீதியாக இயல்பானதாக எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு உணர்வின் நிமித்தமாக, கடமையின் நிமித்தமாக எங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்கிற அந்த நிலை எங்களுக்குள்ளே உருவாக வேண்டுமே தவிர, இதை நாங்கள் இது இப்படித்தான் இருக்கிறது ஆகவே நீங்கள் இப்படி செய்யுங்கள் திட்டமிட்டு எதையும் செய்வதல்ல. திட்டமிட்டு செய்கிற காரியம் இருக்குது. இப்போ உதவி செய்கிறதுல திட்டமிட்ட காரியம் இருக்குது. எது திட்டமிட்ட காரியம், எது திட்டமிடாத காரியம்? இப்போ எது ஒரு உதவி செய்ய போகிறோம்னு வைங்களேன். சரி, இப்போ அந்த சபையால் நாங்கள் ஒரு உதவி செய்ய போகிறோம். சரியா? அந்த உதவி செய்ய போகிறோம் என்றால் முதலாவது இதில் திட்டமிடணுமா அல்லது நாங்கள் நேற்று ஒன்று செய்யலாமா? திட்டமிடணும். ஏன் திட்டமிடணும்? அதாவது இது ஒரு சபை, இது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் சில காரியங்கள் ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்கின் அடிப்படையிலே எங்களுடைய கை மீறி, அதாவது இப்போ நான் ஒரு $100 கொடுத்து நான் பர்சனலாக ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறது, அது என்னுடைய விருப்பம், என்னுடைய உணர்வு, இதை நான் செய்துட்டு போகலாம். இப்போ ஒரு $2000 செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வரும்போது அது எங்கே வர வேணும்?
கமிட்டியில் வர வேணும். அப்போ அது சரியாக பேசப்பட வேணும். அதுக்கான ஒழுங்குமுறை திட்டமிட்டு எப்போ இது செய்ய வேண்டும், அதுக்கு எங்களுக்கு போதியது இருக்கா, இப்படி பல காரியங்களை பேசி திட்டமிட்டு செய்கிற செயல். அப்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை திட்டமிட்டு செய்வதும் இருக்கிறது, திட்டமிடாமல் எங்களுடைய மனதிலே ஏவப்பட்டபடி செய்கிற விஷயங்களும் இருக்குது. அப்போது நாங்கள் செய்கிறதை, இப்போ நான் சொல்ல வர்றது சபையே இல்லை, எங்களுடைய பர்சனலாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி, இதை நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், இத்தனை பேருக்கு செய்தேன், இது ஒரு தவறான முறை என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். சரி, இன்றைக்கு இதன் அடிப்படையில் ஒரு 3 காரியங்களை நாங்கள் தியானிக்கலாம். ஒன்று, மற்றவர்களுடைய தேவையை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கும்போது நம்முடைய சரீரத்திலே ஒரு அரிப்பு, அதாவது சொரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை வரும்போது, அந்த தேவை வரும்போது கை எப்படி உடனே அந்த தேவையை செய்வதற்கு முன் வருகிறதோ, அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற பலர் இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், உபத்திரவப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஒரு நேரம் உணவுக்காக ஏங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், உடைக்காக ஏங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அங்கிருந்து இங்கே நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே வந்து கர்த்தரங்களை வாழ வைத்திருக்கிறார். நாங்கள் இங்கே வந்தபோது நாங்கள் ஒரு சாதாரண நிலைமையில தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது நாங்கள் இங்கே வரும்போது எங்களுடைய அங்கே உள்ள சொத்துக்களை எல்லாம் நாங்கள் இங்கே கப்பல் ஏற்றி இங்கே நாங்கள் கொண்டு வரவே இல்லை. அப்படி கொண்டு வராத நிலைமையிலேயே நாங்கள் இங்கே வந்து ஒரு வாழுவதற்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு செய்து தந்து இன்றைக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது, இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிற உபத்திரவப்படுகிற மக்களை குறித்த கரிசனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த உணர்வுள்ளவர்களாக இருந்தால் எங்களுக்குள்ளேயே அந்த காரியங்கள் ஒரு உணர்வு ரீதியாக தேவை ஏற்படுகிற இடங்களுக்கு நாங்களே அந்த பர்சனலாக அந்த நபருக்கோ குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் சொல்லாமலே அது எங்களுக்கு தெரிகிற பொழுது உடனடியாகவே செயல்படுத்துகிற செயலை குறித்து தான் இங்கே ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார். அதாவது தேவை ஏற்படும் போது சொரிய வேண்டும் என்ற தலையிலே வரும்போது, அல்லது உடலிலே ஒரு பாகத்துக்கு சொரிய வேண்டும் என்று வரும்போது, அது உணர்வு ரீதியாய் சொல்லி உடனடியாக போய் அது சொல்லாமலே, யாரும் சொல்லாமலே செய்யப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே அது செய்யப்பட வேண்டும். அவை நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்திலே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அப்படியான தேவைகளை நாம் உடனடியாக சென்று நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செய்யாமல் இப்போ நாங்கள் திட்டமிட போகிறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ எங்கே திட்டமிட போகிறோம்? வீட்டில் திட்டமிட போகிறோம். வீட்டில் திட்டமிடுறேன்னு சொன்னால் இப்போ யாரெல்லாம் சேர்ந்து திட்டமிடணும்? வீட்டில் திட்டமிடுறேன்டா கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து திட்டமிடணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கணவன் மனைவி தீர்மானம் பண்ணுவார்கள். இப்போ இங்கே தீர்மானம் பண்ண போகிற நேரத்தில் இப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறார், இல்லைப்பா எங்களோட ஊரில் இந்த குடும்பம், எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருந்த இந்த குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களாம், இப்போ அவங்களுக்கு நான் உதவி செய்ய ஒன்று விரும்புகிறேன், நீ என்ன எப்படி செய்யலாம்? அப்படி செய்தால் எத்தனை பேருக்கு நாங்கள் செய்யணும்? எந்த பக்கத்திலே மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் அங்கே போட்டால் அங்கே என்ன நடக்கும்? தீர்மானத்துக்கு ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ண இயலாது. அப்போ இப்போ இங்கே என்ன வர வேணும் என்று கேட்டால், 2 பேரும் ஒரு மனமாகிற நிலைமை வந்தால் தான் அது நடக்கும். அப்போ இப்போ உள்ள கேள்வி என்னென்றால், இப்போது இதில் 2 பேரும் திட்டமிடுறது அவசியமா, அல்லது எனக்கு அந்த தேவை இருக்கிறது, அந்த ஆளுக்கு தேவை இருக்கிறது, எனக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்குள்ளே வந்திருக்கிறது, ஆகவே செய்ய வேண்டியது அவசியமா? இதில் எது சரியாக இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாமல் எப்படி சொல்கிறது செய்கிறதுன்ற கேள்வி வருது தானே. தெரிய வேணும். தெரியாமல் அது வேறு இல்லை. இந்த பணம் என்ற விஷயம் வரும்போது தான் அங்கே என்ன வருது? இஷ்யூ வருது.
சரிதானே? அப்போ இதில் ஒரு மனமாக வேண்டிய இடம் இருக்கிறது. ஒரு மனம் ஆகாமலும் நீங்கள் ஒரு தனி முடிவை எடுத்து கூட இதை நான் செய்ய போகிறேன், இது லெட்டினோ உனக்கு நான் இதை சொல்லுகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் சொல்லுகிறேன். அப்போ அதுன்ற அர்த்தம் என்ன? நான் உன்னிட்ட டிசிஷன் கேட்கவில்லை, பட் இது நான் என்னுடைய டிசிஷன், நான் இதை செய்ய போகிறேன். அந்த குடும்பம் எனக்கு எத்தனையோ வகையில் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது, அந்த அடிப்படையில் நான் செய்ய போகிறேன். அப்போ அது எங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு தேவை என்று வருகிறவர்களுக்கு உடனடி காரியத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் எங்களுக்குள்ளே செயல்படுத்துகிற ஒரு காரியம். சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 3 verse 27, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுறேன்னா, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. இப்போ எங்களுக்கு திராணி இருக்குது, அதாவது வசதி இருக்குது, எங்களால் முடியும். ஆனால் இதுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் எங்களுக்கு அந்த கொடுக்கிற செயல்படுத்துகிற உணர்வு எங்களுக்குள்ளே வர வேண்டும். அவன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கு, அந்த காரியத்தை செய்வதற்கு உனக்கு எல்லா வகையான சூழல்கள் அமைந்திருக்கிறது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அப்போ யாருக்கு தேவையோ அவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் செய்தான் ஆக வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் ஹீப்ரூ சாப்டர் 13 verse 16, எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ இந்த வேதவசனம் என்ன சொல்ற? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். ஆகவே அதை நாங்கள் எப்போதும் செய்வதற்கு மறக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே தான் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என கருமையானவர்கள், என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் எந்த விதமான ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு இருப்போம். எங்களோட வாழ்க்கையில் இப்போ எப்பவும் நாங்கள் எதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? வேலை, குடும்பம், வருவாய், மோர்கேஜ், கார் இன்சூரன்ஸ், அது இது பில், இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் செய்து முடித்தாலும் எங்களுக்கு வசதி இருக்குது. வசதி இருக்கிற நேரம் நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம்? இப்போ நாங்கள் என்ன சொல்ல, அடுத்த பக்கம் எதை பார்க்குறோம்ன்றன இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோமா இல்லையா? எஸ்னோ இன்வெஸ்ட்மெண்ட். அது அதனுடைய நோக்கம் என்ன? செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை. அதனுடைய நோக்கம் என்ன? இல்லை, அதாவது எங்களுக்கு இந்த வருவாயோட இந்த இருக்கிற இவ்வளத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதன் மூலமாக இன்னொரு இன்கம் வந்தால் நல்லது என்று சொல்லுகிறது தான் அந்த எண்ணம். அப்போ அதில் தவறு கிடையாது, அது சரி. ஆனாலும் அவைகளோடு மட்டும் நின்று விடாதபடி அதிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதன் மூலமாய் நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியம் அதுக்குள்ளே அடங்குகிறதா இல்லையா? இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு வசதியுள்ளவர்களாக இருந்து இன்றைக்கு நாங்கள் அதை செய்யாமல் இருப்பது தவறு என்பதைத்தான் இந்த வேதம் சுட்டி காட்டுகிற காரியம். ஆகவே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போதே அதை செய். ஆகவே நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுகிறது, அது மறக்கவே கூடாது. அந்த பலிகளைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17, யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்போ வேதவசனம் என்ன சொல்ற? நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும். இப்போ எங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குது, நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் உணர்வு இருக்குது. அப்போ அந்த காரியத்தை சொல்லும்போது நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் இப்போ நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? நெக்லெக்ட் பண்ணுறோம். செய்யாமல் போகும்போது அது எங்களுக்கு பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நாங்கள் இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாங்கள் சில காரியங்களை சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ எங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு கட்டி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், சரியா? எங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு கட்டி இருக்குது. இப்போ அதை எங்களுடைய கை போய் உள்ளுக்கு வந்து அந்த கட்டியை பிடிங்கி எடுத்துகிட்டு வரலாமா? இல்லை. இப்போ இந்த கட்டியை எடுக்க வேண்டும். அப்போ கட்டியை எடுக்க வேண்டும்னால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்?
டாக்டரை பார்க்கணும், பரிசோதனை செய்ய வேண்டும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்ய வேண்டும், எத்தனை பேர் சேர்ந்து செய்யணும், இப்படி எல்லாம் அதை யார் செய்வார்கள்? திட்டமிடுவார்கள். அவர்கள் எங்களோடு பேசுவார்கள். உனக்கு இப்படி இருக்காது, நீ இந்த மெடிக்கேஷன் எல்லாம் பாவிச்சு இன்னென்ன விதமாக நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ண வேணும், இந்த ப்ரிப்பேர் பண்ணி இந்த நாள் வர வேணும், வரும்போது நாங்கள் அதற்கான அடுத்த காரியங்களை செய்து அந்த காரியங்களை செய்யணும். இதெல்லாம் என்னத்தில் வருகிறது? திட்டமிடலிலே வருகிறது. உதவி செய்வதற்கு திட்டமிடல் அவசியம் என்றது இல்லை. ஆகவேதான் என்று எங்களுடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்கள் வேண்டுமானால் நாங்கள் திட்டமிட்டு உதவி செய்யலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆகவே இது எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும்போது இது எங்களுக்கும் கஷ்டத்தில் இருப்பவனுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட இந்த 3 பேரோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே இன்று எங்களுடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்களை திட்டமிட்டு செய்துவிட்டு இதை சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தால் அது எங்களுடைய திராணிக்கு ஏற்றதாக இருக்குமா இருந்தால் அதை யோசிக்காமல் உடனேயே செய்து அந்த ஒரு தேவையை சந்திக்க வேண்டும். ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், ஒரு சர்ஜரி செய்ய வேண்டும், அதற்கு பணம் தேவை என்று சொல்லுகிற கஷ்டத்திலே ஒருவர் இருப்பாராயிருந்தால் எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், தேவைகள் அவை அப்படிப்பட்ட நிவர்த்தி செய்ய முடியக்கூடிய காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் முன்னிக்க வேண்டியது அவசியம், சொல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிற அடுத்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். 3 யோவான், அது ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய புஸ்தகம். 3 யோவான் 11வது வசனம், 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3 John chapter 1 verse 11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆவே பிரியமானவர்களே என்று சொல்லி அழைத்து அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நீ தீமையானதை பின்பற்றாதே. இன்றைக்கு நாங்கள் அதிகமாய் பின்பற்றுகிற தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல இருக்கிறது. அப்படிப்பட்டவைகளை நீ பின்பற்றாமல் நன்மையானதை நீ பின்பற்று. அந்த நன்மைகளுக்குள்ளே சொல்லும்போது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அந்த நன்மை செய்கிற சுபாவம், நன்மை செய்கிற ஆர்வம், அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். மற்றவன் தேவனை அறிந்து கொள்ளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனை காணவில்லை. ஒருவன் தேவனை கண்டறிந்தவனாய் இருந்தால், தேவனை அறிந்து கொண்டவனாய் இருந்தால் அவனுக்குள்ளே இந்த ஊற்று காணப்பட வேண்டும், இந்த செயல்பாடு அவனுக்குள்ளே வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உண்மையாக தேவனை நீ அறிந்திருந்தால் நன்மை செய்ய தவற மாட்டோம். நாங்கள் ஒருவருமே தவறு செய்ய மாட்டோம். தவறாமல் அந்த உதவிகளை செய்கிறவர்களாய் மாறுவோம். 1 Timothy chapter 6 verses 18 and 19. 1 தீமோத்தேயு 6 18 19 வசனங்கள். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போது இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் செயல்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை மக்களுக்கு நீ சொல்லி அவர்களுக்கு போதித்து அவர்களை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். 2வது காரியம், செய்யும் உதவிகளை கணக்கில் வைக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய கை எத்தனை முறை தலையை சொரிந்தது என்றது நமக்கு கணக்கு நாங்கள் வைப்பதில்லை. இத்தனை முறைதான் சொரிய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடும் வைப்பதில்லை. அதை குறித்து நாம் யோசிப்பதும் இல்லை.
அதுபோல் நாம் செய்யும் தான தர்மங்களையும் நம்முடைய ஞாபகத்தில் வைத்து கணக்கிட்டு கொண்டு இருக்கவும் கூடாது. இதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு நபருக்கு நான் எத்தனை தான் உதவி செய்தேன். இப்போ நாங்கள் சில வழியில் சொல்லுகிறோம் தானே, நான் எத்தனை தடவை இந்த மனுஷனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உதவி இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை, ஒரு நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? கேட்குறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். அடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம்? பாருங்கள், எவ்வளவு தான் நான் எத்தனை தரம் தான் செய்தாலும் திரும்ப திரும்ப வந்து என்னட்டையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இந்த பதிலை சொல்லும்போது நாங்கள் யாராக மாறுகிறோம்? நாங்கள் யாராக மாறுகிறோம்? சொல்லுங்களேன், நாங்கள் யாராக மாறுகிறோம்? நாங்கள் செய்கிறது சரியா? கொஞ்சம் பதில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய நேச்சர் அப்படியா இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இப்போ எங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்னால் செய்யலாம், நெடுகளும் என்னால் செய்ய முடியாது, எப்பொழுதும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையே வைத்திருக்கிறோம். ஆனால் வசதி இருக்குது, ஆனால் எங்களுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு. இந்த ஒரு நிலையில் தான் நாங்கள் பார்க்குறோம். அவைதான் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் செய்துவிட்டு போக வேண்டும். எத்தனை தடவை என்றது அல்ல, என்னால் முடியுமா செய்யுங்கள். இதில் அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இவர் கொடுக்குறார் என்றதுக்காக அவர் கேட்குறார் என்றோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் எங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ நான் நெடுலும் கொடுத்துட்டு இருக்கிறோட தான் இவர் அடிக்கடி வந்து என்னட்ட கேட்குறார், ஏன் அவராக ஏதாவது பண்ண முடியாதா? இந்த கேள்வி எங்கள்கிட்ட வருது. இதுக்கு யார் பதில் கொடுக்கணும்? யாருக்கு பதில் கொடுக்கணும்? யாருக்கு பதில் கொடுக்கணும்? கடவுளுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள காரியம். இப்போ அவர் அநீதியான ஒரு காரியத்தை செய்வாராக இருந்தால் அதற்கான ஒரு காரியத்தை யாருக்கு கணக்கொப்புவிக்கொண்டா? தேவனுக்கு அவர் கணக்கொப்புவிக்க வேண்டும். எங்களுடைய பக்கம் என்னவென்றால், எனக்கு முடியுமா செய், கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்போ இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் ஜட்மெண்ட் எடுக்கிறவர்களாய், ஜட்மெண்ட் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எத்தனை முறை செய்கிறோம் என்பது அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் கணக்கிலே வைத்திருப்பதால் நாங்கள் அவர்களிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ எங்களுக்கு அவர் நன்றி சொல்லாமல் இருக்கிறார், இன்னும் திரும்ப தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மனநிலையிலே நாங்கள் போகிறோம். நம்முடைய திராணிக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு உதவி செய்வது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது எங்களுக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இதை நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம். தேவன் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை ஆண்டவர் வைத்துத்தான் இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை. எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார், உதவியாக இருக்கிறார். பல வழியில் நாங்கள் சொல்லுகிறோம், இப்போ எனக்கு வசதி இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் பென்ஷனில் இருக்கிறேன், இப்படி எல்லாம் எத்தனையோ காரியங்களை நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் எங்களால் முடியுமா? முடியாதா? ஒரு $50, சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், $50 நீங்கள் இலங்கைக்கு அனுப்புவதாக இருந்தால் இப்போ அங்கே எவ்வளோ காசு? ஆ 225 இன்னும் போகுதாகும். சரி, இப்போ எங்களுக்கு இங்கே 50, அங்கே உள்ளவருக்கு ஒரு 10,000. இது அவருக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்குமா? நிச்சயமா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் 50 கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுக்காக நீங்கள் ஒருவரும் இன்டர்பிரட் பண்ணிடாதீங்க, போதர் இப்படி $50 எல்லாம் சொல்லி காசு கேட்க பார்க்குறாரு. நான் அப்படி சொல்லல, நான் யார்கிட்டையும் நான் காசு கேட்கவே இல்லை. தயவுசெய்து அந்த மாதிரியாக எடுத்துடாதீங்க. நான் இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேனே தவிர வேறொன்றுக்காக நான் சொல்லவில்லை. ஆகவே எங்களால் முடியும், ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடியும். எங்களுக்கு உணவு கிடைக்கிறது, எங்களை போஷிக்கப்படப்படுகிறது, நாங்கள் போஷித்து கொண்டு இருக்கிறோம், போஷிக்கப்படுகிறோம். ஒரு நாளும் நாங்கள் பட்டினி கிடக்கவே இல்லை. ஆண்டவர் எங்களை ஏதோ ஒரு வகையில் செய்கிறார். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியது அது நம்முடைய கடமை. 3வது காரியம், எதனால் நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வது, புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு காரியத்தை செய்து நான் இத்தனை பேருக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த புகழ்ச்சி எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடாது.
உங்களுடைய கை நீங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகிறதுனால்தான் அநேகமாக நாங்கள் உங்கள் தலையை சொரிந்து விட்டதா என்று எத்தனை தடவை சொரிந்து விட்டேன்னு நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் எங்களுக்கு சொரிகிற நேரம் இல்லை 1 2 இப்படி நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஒரு நாள் முழுக்க எத்தனை தரம் நாங்கள் எண்ணியிருப்போம். எத்தனை தரம் சொரியுதோ அத்தனை தரம் எண்ணித்தான் எண்ணிக்கொண்டிருந்தால் இப்போ எண்ணிக்கொண்டிருக்கிறதால என்ன நடக்குது எங்களுக்கு? இதுக்கு முதல் நான் 10 தரம் சொரிஞ்சிட்டேன், திரும்பவும் சொரியுது, திரும்பவும் இன்னொருக்கா நான் கையை கொண்டு போக மாட்டேன் என்று நீங்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? 10 தரம் சொரிஞ்சிட்டு 11ஆவது தரம் சொரியுது, நான் இப்போ எண்ணிட்டேன் 10 தரம் சொரிஞ்சிட்டேன்ண்டு, இப்போ 11ஆவது தரம் சொரியக்க என்னால் சொரிய இயலாது, இல்லை நான் சொரிய மாட்டேன்னு என்று சொன்னால் இதில் என்ன நடக்குது? நான் சொல்கிறது புரியுதா? நான் புரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த சொரியன்ற ஒரு காரியத்தை ஏன் நான் வைக்கிறேன் என்றால் புரிந்து கொள்வதற்காக. அப்போ 10 தரம் செய்து விட்டேன், 11ஆவது தரம் இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு தான் நஷ்டம். இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த புகழ்ச்சி, அதாவது நான் 10 தரம் சொரிஞ்சிட்டேன், இந்த வலதுகைக்கு ஒரு நன்றி சொல்லவே இல்லை என்று சொன்னால் அது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறால் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம் என்பது அர்த்தம். ஆகவே ஒரு முறை நீங்கள் பாராட்டப்படவில்லை என்ற காரணத்தினாலே அடுத்த முறை நாங்கள் சொரிய மறுத்து விடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆகவே யோசித்து பாருங்கள், எந்தவித அங்கீகாரமும் புகழ்ச்சியும் கனமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்வது, அதுக்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த போது குருடன் பார்வையடையும்படி கேட்கிறான். ஆண்டவராக இயேசு என்ன கேட்கிறார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தேவை ஆண்டவர் செய்கிறார். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் ஒருதான் படுத்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு பிறக்கவே இல்லை. அதுக்கு முதல் போனவன் ஆண்டவர் இயேசு அவன்கிட்ட வந்து என்னத்தை கேட்டார்? சொசமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ ஆண்டவர் அவனுடைய தேவையை அறிகிறார். அப்போது ஏன் ஆண்டவருக்கு தெரியும் தான் 38 வருஷம் அவன் படுத்திருக்கிறான், ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறான், அவன் கண் தெரியாமல் பிறப்பிலேயே கண் தெரியாமல் இருக்கிறான், இல்லை அவனுக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு எண்ணம் இல்லையா? இருக்கு. ஆனாலும் இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? என்ன கேட்குறார் என்றால், நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடத்துல? இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எத்தனையோ காரியங்களை. இப்போ இன்று நாங்கள் வசதியோடு இருக்கும்போது நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், Matthew chapter 6 verse 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போது நாங்கள் புகழ்ச்சியை எதிர்பார்க்காமல், நாங்கள் மற்றவனுடைய வார்த்தைகள், அதாவது நன்றியை எதிர்பார்க்காமல், மற்றவருடைய தேவைகளை அறிந்து நாங்கள் உதவி பண்ணுகிறவர்களாய் மாறுகிற போது தேவன் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன், எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்ன செய்கிறார்? அங்கே வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எங்களுக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதங்கள் என்னவோ அவைகளை ஆண்டவர் தருவார். அப்போ நீங்கள் செய்கின்ற உதவிகளை மனிதர் பார்க்காவிட்டாலும், அங்கீகரிக்கப்படாவிட்டாலும், பாராட்டாமல் விட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுகிறீர்கள்? கர்த்தருக்கு. கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் செய்கிற உதவிக்கு இந்த உலகத்திலேயே புகழ்ச்சியை நாம் தேடிக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு நாங்கள் உள்ளத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு புகழ்ச்சி. அவங்க புதர் உங்களை போல் ஒரு ஆளை நான் காணவே இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நாங்கள் இன்னொருக்கா சொல்ல மாட்டீங்களோட அவர்கிட்ட கேட்போமா? கேட்கணும் போல மனசு வரும். நாங்கள் இப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இல்லாட்டில் அப்பாலே போ சாத்தானு உள்ளுக்குள்ளே துட்டி போட்டிருக்கணும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மற்றவர்கள் புகழ்ச்சியை கொண்டு வந்து எங்களை வீழ்த்தி விடுவதற்கான காரியத்தை செய்வார்கள். அதற்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறக்கூடாது. ஆகவே பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியாயிருக்கும். நாங்கள் பரலோகத்திலே பலன் மிகுதியாய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்.
செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சொல்கிறார். செய்யன்று சொல்லுகிறார், சிலதில் செய்யாதென்றார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அதை எப்படி செய்யன்னு சொல்லுகிறார். அப்போ மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷர்களுக்கு முன்பாக அங்கே தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. எங்களுடைய பலன் எங்கே வர வேண்டும் என்றால் பிதாவினிடத்திலே, தேவனிடத்திலே எங்களுக்கு பலன் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். உன் சொத்தையே விற்று ஏழைகளுக்கு கொடுத்தாலும், எங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தாலும், இதை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் கொடுத்து நான் என்ற காணியை விற்று நான் இன்னாருக்கெல்லாம் உதவி செய்தேன்னு சொல்லி 4 படத்தை போட்டு இதை ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இப்படி எத்தனையோ காரியங்கள் எல்லாம் போட்டு இதை நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக 4 பேருக்கு அனுப்பி, இப்போ சில உள்ள நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வருது, எனக்கெல்லாம் வருது, உங்களுக்கு வருது எனக்கு தெரியாது. நாங்கள் இன்ன இடத்துல நாங்கள் ஒரு ஹோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஒரு இல்லம் ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் பொருள் என்ன? நாங்கள் ஒன்று நடத்த துவங்கி இருக்கிறோம், இதை உங்களுக்கு அனுப்பியிருக்கு. என்னது கண்டால் அதில் நைஸாக போடுவார்கள். அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை வரும், என்ன தெரியுமா? கடைசியில் இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்போ நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? இந்த பப்ளிசிட்டி யாருக்கு? இப்போ நாம் ஒரு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் அதையும் எப்படி செய்ய வேணும்? மற்றவர்கள் காணாமல் செய்யணும், சரி, அது சரி. ஆனால் நாங்கள் என்ன விதமாக செயல்பட வேணும்? இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் அதை தீர விசாரித்து அறிந்து தான் நாங்கள் உதவி பண்ண வேண்டும். கண்டபடி செய்ய வேணும் என்று ஆண்டவர் சொல்லலை. அதனுடையால் நாங்கள் உதாரத்துவமாக கொடுக்குறவளாக இருக்க வேணும், அறிந்து கொடுக்கணும். அதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, என்ன? பாத்திரம் அறிஞ்சு. அப்போ இந்த காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, 2 வசனத்தை வாசித்து நாங்கள் முடித்து விடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். 1 பேதுரு 3:17 சொல்கிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இந்த வசனங்களின்படி நாங்கள் பொல்லாப்பை விட்டு நன்மை செய்கிறவர்களாய் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும். தீமை செய்து நாங்கள் பாட அனுபவிப்போமாக இருந்தால் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தான் மேன்மை. இன்றைக்கு நாங்கள் பாட அனுபவித்து இன்றைக்கு எங்களை குறித்து தீமையாய் மற்றவர்கள் பேசுவார்களாக இருந்தால் ஆண்டவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆகவே வேதத்தில் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை. நன்மை இன்னதென்று தெரியும், தீமை தெரியும் என்னென்று நன்மையை அறிந்து கொண்டால் அந்த நன்மையானவைகளை செய்து நாங்கள் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, உபத்திரவப்படுகிற மக்களை நினைத்து எங்களால் முடிந்தவற்றை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். மேலே நாங்கள் இந்த டிட்வா புயல் வந்தபோது எங்களுடைய சபையாலே சில காரியங்கள் செய்யப்பட்டது. அதனுடைய எல்லா காரியங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் அது உங்களுக்கு காண்பிப்பேன். என்ற சபையாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது சபையால் செய்யப்பட்ட ஒரு காரியம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள். இது பப்ளிசிட்டி அல்ல. ஏன் பப்ளிசிட்டி அல்லன்னு சொல்லுகிறேன்? இது ஒரு சபையிலே சபை மக்களால் அந்த மக்களுக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் உதாரத்துவமாய் கொடுத்தவைகள். அது மட்டும் அல்லாமல் நாங்கள் என்னமா இங்கே பர்த்டேஸ், மற்றது வெட்டிங் அனிவர்சரிஸ் அல்லது ரிமெம்பரன்ஸ், இப்படியான நாட்களிலே சில குடும்பங்கள் வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்குறார்கள். அந்த ஆஃபரிங்கை எல்லாம் சேர்த்து வச்சு அவைகளையும் அங்கே நாங்கள் அனுப்பி இந்த உதவிகளை செய்கிறோம். இது யாருக்கும் தெரியாது, இங்கே செய்கிறோம். ஆனால் சபையாருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும், அது அவசியம். எல்லாத்துக்கும் போய் காசை கொண்டாங்கன்னு கேட்டால் எப்படி இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள இல்லாது. அப்படி அல்ல. நீங்கள் அறியாமலே
நீங்கள் உங்களுடைய நன்மையானதை நினைத்து நீங்கள் கொடுக்கும்போது அதன் மூலமாய் பல குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை உங்களை அறியாமலே பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நாம் அறியாமலே ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்கிறது. அதனால் தாபரிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்க நன்மை என்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவை இதைத்தான் ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கிறார். ஆகவே இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் விரும்புகிற பிரகாரம் செயல்பட முன்வருவோம். ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே ஏவுகிறபடி நாங்கள் செய்வோம். மற்றவர்களின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றும் முன்னிக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். நீங்கள் செய்யும் உதவிகளை கணக்கில் வைக்காதிருங்கள். புகழ்ச்சியை எதிர்பார்க்காது உதவி செய்யுங்கள். வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இன்று நாங்கள் கேட்டோம் உடைய வார்த்தையின்படியாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கஷ்டப்படுகிற உபத்திரவப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் செயல்பட எங்களை வழி நடத்தும் உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே.